வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரோ பழனிசாமி. நம்ம ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் மெமரி, உங்களுடைய ஞாபக சக்தியை உயர்த்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அதை பழைய எபிசோடில் நம்ம பார்த்தது ஸ்டடி ரூல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டடி மெத்தட். என்ன வழிமுறையில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன வழிமுறை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எபிசோடில் பார்த்ததோட கண்டினியூஷனோட பாயிண்ட்ஸ் இதில் வரும். செட் அ டைமர். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் செட் அ டைமர். இத்தனை மணி நேரம் நான் உட்கார்ந்தோம்னா இவ்வளோ பாடம் படிக்கணுங்க டார்கெட். நமக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு புத்தகம் வச்சுருக்கேன், இந்த புத்தகம் இத்தனை சிலபஸ் இருக்குது, இத்தனை பேஜஸ் இருக்குது, இதை நான் எவ்வளோ நாளைக்கு முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற டைம் டார்கெட். நம்ம இந்த செட்டு டைமர் வைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு புத்தகத்தை வருஷம்பலாக படிச்சுக்கிட்டு இருப்போம். கிடையாது. போட்டித் தேர்வு என்பதாலும் சரி, எந்த விதமான தேர்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைம் செட் பண்ணலைன்னா, டைம் டார்கெட் வைக்கலைன்னா உங்களால் எதையுமே முடிக்க முடியாது. எனவே ஃபஸ்ட்டு செட் அ டைமர், ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட். பிள்ளைகளுக்கு ஸ்டடி ஷெடியூலே பண்ண தெரியலங்க. என்கிட்ட நிறைய பிள்ளைங்க பேசிட்டாங்க, பசங்க நிறைய பேசுகிறது, பிள்ளைங்க நிறையா படிக்கிறாங்க வீட்டில் உட்காந்து. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸு எல்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆன்லைன் நிறைய பேர் கேட்குறது சார் அந்த ஸ்டடி மெத்தடு, அந்த டைம் டேபிள் கொஞ்சம் போட்டு கொடுங்க சார் அப்படின்றாங்க. இப்போ நான் ரெடிமேடாக ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துடலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் மாறும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். புதுசாக கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, இல்லை வாடகை வீட்டில் இருப்பாங்க, அப்புறம் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒரே ரூமில் இருப்பாங்க. இது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. நம்ம ஒரு இதுனே சொல்ல முடியாது. இந்த ஃபேக்டர்ஸை தாண்டி நம்ம டைம் மேனேஜ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு எது ஒத்து வரும், நம்மளால் எப்படி படிக்க முடியும், அதுக்கு தோண்டி ஃப்ளெக்சிபிளான டைம் டேபிள் வச்சுக்கணும். இல்லை சார், நான் ஃப்ளெக்சிபிளான டைம் டேபிள் வச்சுக்கிட்டோம்னா படிக்க முடியாமல் போயிருமே அப்படின்னு நிறைய குழந்தைகள் பேசுகிறது. நீங்களே முணுமுணுக்கு எனக்கு கேட்குது. ஆனால் நீங்கள் ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு டைமர், ஒரு டைம் டேபிள் உங்கள்கிட்ட இல்லைன்னு நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இது ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறதுக்கான செட் டைமர். ரெண்டாவது, ரீடிங் டெக்னிக்கில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது ப்ளர்ட்டிங் மெத்தடில் பேசணும். ஏர்லியராக பேசினதில் ப்ளர்ட்டிங் மெத்தட். அந்த ப்ளர்ட்டிங் மெத்தடில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா, ஒரு சாப்டர் இருக்குது. ஒரு சாப்டரில் ஒரு சப் சாப்டர், சப் பேராகிராஃப் இருக்குது. சப் பேராகிராஃபில் ஒரு 10-20 பாயிண்ட் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாயிண்ட் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம எப்படி டீல் பண்ணுறோம், எப்படி பார்க்குறோம். அப்போ படித்து முடித்த பிறகு பாயிண்டை ஞாபகம் வைக்கிறது மட்டும் கிடையாது, அந்த பாயிண்ட் என்ன விஷயத்தை சொல்லுது. யோசித்து பாருங்கள். ப்ளர்ட்டிங் மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஞாபகப்படுத்தி கண்ணை மூடிட்டு பார்த்தோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், பாயிண்ட் வைஸ் பாயிண்ட்டை ஞாபகம் வச்சிட்டோம். ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு என்ன விளக்கம், என்ன விஷயம் என்பதே ஒன்று ஒன்றா பார்க்கணும், கண்ணை மூடிட்டு பார்க்குறோம். ஸோ தட் இஸ் அ ரீடிங் டெக்னிக். ரைட்டா, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ட்ராயிங் டெக்னிக். என்ன சார் இது, படிக்கிறதுல ட்ராயிங் டெக்னிக்கெலாம் இருக்கா? ஆமாம் இருக்குது. எப்படி இருக்குது, எங்கே இருக்குது? மேப் ரீடிங். நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசணும். 4 மேப்பை கொடுத்து அந்த மேப்பை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக சிவில் சர்வீஸில் அந்த காலத்தில் கேட்குறது உண்டு, இப்பவும் இருக்குது. ஸோ மேப். நான் ஜியாகிரஃபி படிக்கிறேன், அல்லது ஜியாலஜி படிக்கிறேன், ஈவன் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன், எனக்கு என்ன இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம பேலஸ் மெத்தடை பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்டடி டெக்னிக் கொண்டு வரணும். மேப்பில் காங்கோ எங்கே இருக்குது, சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா இருக்குது. ரைட்டு, சரி. அதுக்கப்புறம் வேறு என்ன? அப்போ எனக்கு அதோட ரிலேட்டடாக எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த ஜியாகிரஃபி நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கும். சரி, நைஜீரியா எங்கே இருக்குது, வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது. அது எங்கே இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது. எது, வெஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஸோ அதனுடைய வளம் என்ன? அப்போ நான் ஏற்கனவே ஜியாகிரஃபிலாம் படிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் மேப் ரெடி. நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், படித்த உடனே மேப் ஞாபகம் வரும். ஏன்னா கனடா பற்றி படிக்கிறேன், கனடா எங்கே இருக்குது, டக்குன்னு ஞாபகம் வரும். எங்கே இருக்குது, நார்த் அமெரிக்காவில், அமெரிக்காவை தாண்டி வட சைடில் இருக்குது. ரைட்டா, அப்போ ஒவ்வொரு விஷயம் மேப் ரெடி. அடுத்தது நம்ம பார்க்குறது சார்ட்ஸ். இப்போ இதெல்லாமே மேப். நான் படிக்கிற நீங்களாம் குழந்தைகள்ட்ட எல்லாம் பேசுகிறது, மேப்பை வீட்டில் ஒட்டுங்க. இந்தியா மேப்பு, வேர்ல்டு மேப்பு, தமிழ்நாடு மேப்பு. மேப்பு முன்னாடி போங்க, பாருங்கள். ஒரு மேக்ஸிமம் 2 மாதத்தில் உலகத்தில் எந்த ஊர் எங்கே இருக்குது, எந்த கண்ட்ரி எங்கே இருக்குது, அதோட கேபிட்டல் என்ன, முடிஞ்ச அளவுக்கு அதோட கரன்சி இருந்து கூட படிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் கண்ட்ரி லொக்கேஷன், கண்ட்ரியோட கேபிட்டல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் தாங்க எங்கே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம பேசுவோம், அவன் வெஸ்ட் இண்டீஸ் தீவில் இந்த வட்டம் வேர்ல்டு கப் நடந்துச்சு, இந்தியா ஜெயிச்சது பார்படாஸில். பார்படாஸ் எங்கே இருக்குது, வெஸ்ட் இண்டீஸ் எங்கே இருக்குது? இப்போ நமக்கு மேப்பை பற்றி நமக்கு அறிவு இல்லைன்னா பார்படாஸ் தீவும் தெரியாது, வெஸ்ட் இண்டீஸ்னால் என்னென்னு தெரியாது. ஓகே, ஸோ மேப் வைக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி சார்ட்ஸ். இப்போ நம்ம பாப்புலேஷனை பற்றி படிக்கிறோம், இண்டெக்ஸை பற்றி படிக்கிறோம், படங்களை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா சார்ட்ஸ். அடுத்தது கிரோனாலஜி. நம்ம கிரோனாலஜி எப்படி ஞாபகப்படுத்தின்னு பேசணும் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்று நடந்தது ஃபுல்லாக ஏர்லியர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி மிடிவல் இந்தியா, அதே மாதிரி லேட்டஸ்ட்டு, அப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம இப்போ கூடிய மாடர்ன் இந்தியாவில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரோனாலஜி படி யார் யார் பிரதமராக இருந்தா, யார் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தா, யார் யார் வைஸ் பிரசிடெண்ட் இருந்தா, யார் யார் ஸ்பீக்கராக இருந்தா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி ஒட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே பார்க்குறோம் ஸ்டடி மெத்தடில் கண்ணில் பார்ப்போம். அது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி அப்படியே மெமரி ஆகும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நிறைய படிக்கிற பையங்க பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அவன் ரூமில் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பாங்க. ரூமு ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அடிக்கடி பார்க்கணும், அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நெவர் ஃபர்கெட் ஆட்டிடியூட். இது என்ன சார் நெவர் ஃபர்கெட் ஆட்டிடியூட்? மூளை இருக்கே ஒரு வித்தியாசமான கம்ப்யூட்டரு அண்ட் இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் கம்ப்யூட்டரு. இந்த சிபியூவில் சில டைம் வந்து நீங்கள் யூ ஹேவ் டு கிவ் அன் ஆர்டர் சேயிங் தட் நீங்கள் வந்து முக்கியமான ஒரு ஃபைல் வந்து ஃபில்அப் பண்ண போகிறீங்க, அதை வைக்கிறீங்க, சேவ் பண்ண போகிறீங்க கம்ப்யூட்டரில். கம்ப்யூட்டர் ஏற்றுக்காது. நிறைய முறை நடக்கும் இது. அது என்ன சொல்லும்? சிமிலர் ஃபோல்டர் எக்ஸிஸ்ட், சிமிலர் டாக்குமெண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லும். சம்டைம் வந்து என்னாகும், அது ஏற்றுக்கவே செய்யாது. நான் குட் நாட் பி ஏபிள் டு ரியலி மெமரைஸுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஃபைலை சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஃபைல் சேஞ்ச் பண்ண நினைக்கல, ஃபைல் ஓப்பன் ஆகணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபைலை வந்து வேறு ரீநேமே பண்ண முடியாது. சேவ் பண்ணது இருக்கும், ரீநேம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபைலை க்ளோஸ் பண்ணணும், லொக்கேஷன் பார்க்கணும், ரீநேம் பண்ணணும். எவ்வளோ விஷயம் இருக்குது. இத்தினோண்டு கம்ப்யூட்டரு எத்தனது 1 டெராபைட்டு. இங்கே நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது 2.5 மில்லியன் ஜிபி இருக்குது மண்டையில். இந்த விஷயத்தில் என்னென்னத்தை கூட ஞாபகம் வைக்கிறது. அப்போ நமக்கு தெரியணும், ஓ இது பிரெயின் கேன் ஹாவ் எனி மெமரி. அப்போ ஒரு குழப்பம் வருதுன்னா குழப்பத்து டைமில் நோ ஐ வில் ரிமெம்பர் திஸ், யூ டெல் யூர் ஆர்டர். ஒரு ஆர்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போயும், அப்படியே மெமரியா இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கும். நான் நிறைய இடத்துல நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு குயிஸ் ப்ரோக்ராமில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் 11th படிக்கல. அப்போ அந்த கேள்வி என்னென்னா, இந்தியா வந்து முதல்ல அணு சோதனை எங்கே நடத்துச்சு அப்படின்னாங்க. யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் எங்கே படித்தது அப்படின்னாங்கன்னு அதுக்குள்ளே படிக்கவே ஆரம்பிக்கலை. நான் தற்செயலாக அந்த புத்தகத்தை பார்க்கல, அந்த பேஜ் இருந்தது. அப்போ இது வந்து நான் சொல்கிறது 1985. ஆனால் 74லே ஃபஸ்ட்டு வந்து நடந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ அணு சோதனைங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போ அன்றைக்கெல்லாம் தகவலே கிடைக்காது. அப்போ நான் அதை படிச்சுட்டு ஞாபகம் வைக்கணும், பிரெயினுக்கு ஆர்டர் கொடுக்குறேன், ஐ ஷுட் ரிமெம்பர்ன்ட்டு. அப்போ குயிஸ் வருது. குயிஸில் வந்து என்னுடைய மாஸ்டர் கேட்குறார், குயிஸ் மாஸ்டர் இது எப்படி அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொல்லுவேன், சார் அது வந்து பேஜ் நம்பர் 75 ஃபிசிக்ஸில் 11th 75 பேஜில் 3rd பேராகிராஃபில் 2nd லைனில் அப்படின்னேன். புக்கை தர்றா பாடுறா அப்படின்னா புக்கை திறந்து பார்த்தா அது அப்படியே இருக்குது. ஏய் என்னையா இது, நான் அந்த பாடத்தை நடத்தவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. சார் நான் அந்த சும்மா அப்படி ஸ்கிம் துரு பண்ணி பார்த்தேன், இது வந்து டக்குன்னு அது கொட்டெழுத்தில் இருந்தது போக்ரான்னு. அப்புறம் பார்த்துட்டு தான் நான் வந்து 1974 போக்ரான் அப்படின்னு சொன்னோடனே நான் அதை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு இதை ஞாபகம் வச்சுக்கணும் லைஃப்பில் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் பயங்கரமாக போல்னு சொல்லிட்டார். ஸோ இது வந்து என் லைஃப்பில் நடந்தது. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ என்ன ஆகுது, யூ கிவன் ஆர்டர் டு யுவர் பிரைன் பிகாஸ் இட்ஸ் a CPU, இட் ரிமெம்பர்ஸ் இட். அதே மாதிரி சின்ன வயசில் வந்து சத்தம் போட்டு படிப்போம். நம்ம கேள்விப்போம், டேய் சத்தம் போட்டு படிறா அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார். உடனே சத்தம் போட்டு ஏன் படிப்போம், சத்தம் போட்டு படிக்கையில் நம்ம மெக்கானிக்கலை படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம காது சேர்த்து கேட்கும். அது ஒரு சிங்க் மாதிரி அப்படியே பயங்கரமாக இருக்கும். இப்போ ஒரு காலத்தில் வாய்ப்பாடு படிப்போம். ஓர் 1 2 2 அன்றைக்கி 16 வாய்ப்பாடு 20 வாய்ப்பாடு வரைக்கும், எனக்கு 30 வாய்ப்பாடு வரைக்கும் ஞாபகம் இருக்கும். க்யூப்பு அவ்வளோ ஞாபகம் இருக்கும், இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். 16 256 15 225. அப்போ இந்த நம்பரை நம்ம ஞாபகம் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு சொல்லி அந்த வாய்ப்பாட்டை அந்த ஈக்குவேஷன் அதை சொல்லி நம்ம மனசில் வந்து ஒரு அடியில் போய் பசுமரத்தை ஆணி போல் ஸ்ட்ராங்காக போய் நிற்குது. இதுதான் ரிப்பீட் அலவுட். இந்த ரிப்பீட் அலவுடுங்கிறது வந்து சின்ன பிள்ளைங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, இன்றைக்கெல்லாம் நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ரிப்பீட், சத்தம் போட்டு ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள், பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் டெஸ்ட் பண்ணலாம். குயிஸ், உங்களுக்குள்ளே குயிஸ் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது புக் பேக் கொஸ்டின். இப்போ புக் பேக் கொஸ்டின் தான் ரொம்ப சிம்பிள் கிடையாது. நான் ரொம்ப சிம்பிள்னு சொல்ல மாட்டேன், அது எல்லா இடத்துலையும் இருக்குது. வரியாக படித்து வைக்கலாம், அதான் போட்டித் தேர்வுக்கு பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சாப்டர் எடுத்து அந்த சாப்டர் எவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது, இது ஒரு பகுதி. இதோடு நான் இதை முடிக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் பேசணும். எதுனா, இந்த ரிவிஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அது தனி எபிசோடு, ஸ்மால் எபிசோடை நம்ம பேசுகிற அடுத்த எபிசோடாக. ஸோ தட் வில் பி தி 15th எபிசோடு. ஏன்னா இதை நான் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ரிவிஷனுங்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ரிவிஷன் பார்த்துருக்கோம். நான் இப்போ அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு விஷயம் வந்து எக்ஸலண்டான விஷயம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து மறக்கவே மாட்டீங்க. மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.